நம்ம புரட்சி தலைவர். ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார். அவன் மனு ஜாதி இருந்த போது சார் வந்துடும் சார். பசுமனாலே பசுமன் முத்துறாமலே தேவை வந்துடும் போது நடிகரை ஏற்கிற ஆகக்கூடாது. தகப்பன ஸ்தலத்துல இருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கோபம் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஒரு பிஆர் வேலை பார்க்குறேன். என்ன நான் 4 படம் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், கமிஷன் கொடுத்துருங்க. ஆமாம், அதில் விட்டு கொடுக்கூடாது. அதில் என்னென்னா, இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர் ஆகும்போது நடிகரை இயக்குற ஆகக்கூடாது. அப்போ எங்களுக்கு போட்டி. ஏயா நீங்களும் நடிகர் ஆகியோ நாங்கள் நடிச்சுட்டே போயிடணுமா, நாங்களும் இயக்குனர் ஆகிறோம். அந்த ஒரு கோபத்தில் வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரே. ஆமாம், அது அடுத்து கடைசியாக வாக்கிக்க ஆப்பது. நடிகரில் ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிஸியாக இருக்கும்போது அவர் உளஞ்சுட்டு வாலிபன், நாடோடி மன்னன், மதுரைமுட சுந்தரபாண்டியன் டைரக்டர் மிகப்பெரிய ஆள் ஜெயிச்சார். அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உளஞ்சுட்டு வாலிபன். அவர் தான் டைரக்டர். நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சி தலைவர். அப்போ நிறைய வந்து கமல்ஹாசன் சார் ஃபஸ்ட்டு ஹேராம் மாதிரி பண்ணார். அப்புறம் விஸ்வரூபம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு. அவரும் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைச்சிட்டாரு. அப்புறம் நம்ம நடிகர் ராஜகிரண் சார். ஆனால் யாருண்ணே எக்கோ மாதிரி இருக்கு. ஆமாம், ராசான் மனுஷனுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆகிட்டார். இயக்குனர் ஆனால் கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சார். டிஆர் நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார். அந்த வல்லவன் ப்ரொடியூசர். நான் அவரை பொழுது பேசும்போது தான் பேசியிருப்பாங்க. தேவப்பன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை ப்ரொடியூசர். அந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தார் அவர். அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வல்லவன் படத்தில். அதனால் செந்தமிழ் சார், நானும் இன்னொரு படத்தில் பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலாசிரியரா அங்கீகாரம் பெற்றிருக்கேன். உங்களுக்கு முழு பாடல் இல்லை, போனால் போய் கொடுத்தாரு அவர். ஆமாம், அது மாதிரி தேனப்பன் சார். ஆமாம், இல்லை இருந்தாலும் நீ துட்டு கொடுத்தாரு. நம்மளுக்கு துட்டு கொடுக்குறது முக்கியம். நம்மளுக்கு முதல் முறை ஒரு பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன். அப்போ 15 வருஷம் இருக்கணும், 16 வருஷம். அப்போ ஒரு பாட்டுக்கு 50,000 கொடுத்தாரு. நான் வந்து இன்கம் டேக்ஸ் இதில் என்ன எவ்வளோன்னு தெரியல, குறிப்பிட்டிருக்குன்னு தெரியல, மாட்டினாலும் பரவாயில்ல. இப்போ ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறியிருக்காருன்னா அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும், சரியான ஒரு அர்த்தம் வேண்டும். சும்மா வந்து ஒரு இதில் இறங்கியிருக்க மாட்டார். ஏதோ ஒன்று பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை. இதுதான் கவுண்டம்பாளையம். கவுண்டர் பாளையம் இல்லை, கவுண்டம்பாளையம் படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்திருத்தத்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர். அது பொறுப்பான இயக்குனர், பொறுப்பான ஒரு படைப்பாளி. 1950 நடந்த கதை, 1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை. அப்போ எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு இருக்க முடியாது. பீரியட் ஃபிலிம் வேற இருந்துச்சு. 1947 அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க. வீரவண்டி கட்டபொம்மன் எப்போ நடந்த கதை தான். கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க. அது எப்போ
1940 30 நடந்த கதை தான். இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறை மக்களுக்கு சொல்றது தான் பீரியட் ஃபிலிமாக இருக்க முடியும். இப்போ இது ஒன்று சொன்னால், இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், அவன் தான் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் நெருப்பு இருக்குது. அப்புறம் என்ன நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான்? அது தண்ணி ஊற்றுவான். கெட்ட நல்ல ஒண்ணுவான், மண்ணெண்ணெய் ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறதான் பிரச்சனை. இவர் தண்ணி ஊற்றுறாரு சார். ரஞ்சித் இது பற்றிட்டு எரியக்கூடாதுங்கிறக்கா தண்ணியை ஊற்றுறாரு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு என்னை பொறுத்திருக்கு, இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருதலை. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சானா என்ன கோபம் வரும். அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இது என்ன செய்தியா? இது என்ன இது எங்கேயோ நடந்த சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் நான் ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரடிச்சானா கோவம் வராதா? அந்த கோவம் வரணும் சார் படத்தை பார்த்து. இவர் கதையை சொல்லிக்கிருக்காரு. கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம். அது என்னடா அவங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார்? இது மனித ஜாதி சார், மனித ஜாதி. இது மனித ஜாதிக்கான படம். இது யாராவது சொல்லு பார்ப்போம். ஒரு பணக்காரோட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி டிராமா பண்ணி சீரழிக்கிறான். சரியா சரியில்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம் சொன்னா எதுக்கு ஜாதி முத்திர குத்துறிய? உங்களுக்கு கோபம் வருது. நான் சொல்றேன், நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீரழிக்கணும் ஒண்ணுதான் சார். ரெண்டு ஒண்ணுதான் சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் இந்த ஜாதியா இருப்பானோ, இவன் இந்த ஜாதியா இருப்பானோ. பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன். நல்ல வசதியா இருக்கு, பிடிச்சி பழகிட்டா மசி இல்லையா மேட்ரு முடிச்சுடு 60 ரூபாய். ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு கொண்டு சொன்னா எப்படியா பெரிய மனுஷனா இருக்க முடியும்? இதை சொன்னா எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார், அவன் மனு ஜாதி இருந்தா போதும் சார். என்ன பத்தி ரஞ்சித் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும். இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல எங்க ஜாதி பாக்குறீங்க? உங்களுக்கு கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு செட்டில் ஆயிடலாம். இப்பெல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி அடக்கி போட்டு அப்படின்னு சொன்னா சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்ரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ணு அப்படி சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல அவன் சரியான டைரக்டர் சார். இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி தான் விட்டுருங்க. முதல்ல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பு இல்லையா தான். நம்பியார் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி. இப்ப என்ன பண்றீங்க? நம்பியார் கேரக்டர் வீரப்பா கேரக்டர்லாம் ஹீரோ பண்ணி சொல்றீங்க. அது உங்களுக்கு சரியா போடுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும், பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வர்றாங்க, இந்தா நீ அருவா எடுத்துக்க, இந்த கோடை எடுத்துக்க, வெட்டி சாய்ங்கடா, வெட்டி செத்து போடா. அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவன் ஒரு நாட்டாம இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி.
வியாபாரியாக இருக்காதீங்க. சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதீங்க. உங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் பிழைக்கிறதுக்கு சைஸ்து ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலமாக்குங்க. இல்லையா அழகாக பொழுதுபோக்கு பண்ணுங்க, தப்பே இல்லை. காமெடி பண்ணுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்பம் பண்ணுங்க, தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை. அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது தூக்குங்க. எங்கே ஜாதி பார்க்குறிய? பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அது பிள்ளைமார்கள் படம் ஊராது, தூக்குங்க பிள்ளைய. அப்படின்னு நிறைய தெருப்பேரில் இருந்துச்சு, தேவர் இருந்துச்சு, தூக்குனிய பிள்ளை இருந்துச்சு, தூக்குனிய. சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைனாச்சும் தெரியும், அப்படிதான் படித்தோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க, அவர் பா சிதம்பரம். அவரு சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம். சாமிநாத ஐயர், சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா. சாமிநாதன் அப்படின்னா யாரு? அவரு யாரு? பெப்சி சாமிநாதன். அவரு தமிழ் தாத்தா சாமிநாதன் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் பிள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்றிய? கட்டு கட்டு அப்படின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட் சொல்லுவோம். சில இடங்கள்ல வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்க அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குறள் மாதிரி ரைமிங் வந்துடும் சார். பசுமனாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீ தேவர்னு சொல்லாத, முத்துராமலிங்க சொல்லி. எந்த முத்துராமலிங்கம்? ஒரு கவிஞர் முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசு முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். வாவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாதியார். பாடபுத்தில் அடிச்சுட்டா போதுமா? நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கி குப்பையில போடுங்க, அது தூக்கி போடுங்க. படிக்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன ஜாதி, உங்க அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனா பாடபுத்தத்துல பசும முத்துராமலிங்க தேவர் தேவர் கூடாது. முத்துராமலிங்கம், வாவு சிதம்பரம். படிக்கிற பாடத்துல நாங்க வந்து ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளியை கட் பண்ணணும், கவுண்டர் கட் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் சேரும்போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா? என்ன எவ்வளவு முரண்பாடு இது? யாரை ஏமாத்திரியா? படிக்கிற பிள்ளை ஜாதி கேட்க சம்பளம் பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சென்டர் இல்லாம இருக்கோ அன்னைத்தான் ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளைய தூக்கு, ஐயரை தூக்கு. யார்கிட்ட ஏமாத்திரியா? கவுண்டம்பாளையம் இந்த நிறைய ஊர் இருக்கு, செட்டியில் சேர்த்துருக்கு, பிள்ளை நிறைய ஊரா இருக்கு. அது கலைக்கலாம், அப்புறம் கலைச்சிக்கலாம். இப்போ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர் தான் பார்த்தேன். விவசாயிங்கிற புனிதமான வார்த்தை. விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார். தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அது டைலாக் கூட அது விவசாயிகளை தூக்கலாம் என்ன தோணுச்சு. விவசாயம் பண்ணுற வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது, வகுத்து விவசாயம் பண்ணுறது, அது விவசாயங்கிற வார்த்தையை தப்பு எனக்கு வரைக்கும். அது வார்த்தை வரக்கூடாது. என்ன அது நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோம்ல, கொஞ்சம் குறை சொல்லிடணும். நான் விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார், நம்மளுடைய மூலதனம் சார். அதுக்கு ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் வில்லங்கிறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் இருக்க முடியாது. அது விஷத்தை விதைக்கிறது, விவசாயத்தை விதைக்கிறது. ஆனால் இந்த படம் ஒரு உண்மையிலேயே நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் மாடியிருக்காரு. சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும். குறிப்பாக பொண்ணை பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும். பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுவாங்க, எப்படி சீலிஞ்சு போடுவாங்க, எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது காதல் படம் இருந்தால் காதலை எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பற்றி படம். அதனால் முக்கியமாக பெற்றவங்க தான் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய வைப்போம். நன்றி.